வெல்கம் ஆல். ஃபஞ்ச் மேக்கிங்க்கு டார்க் சாக்லேட் வீட்டிலேயே பண்ணது எடுத்திருக்கேன். அந்த வீடியோ லிங்க் கீழே இருக்கும். அப்புறம் சுகர் தேவை. ஃப்ரெஷ் க்ரீம் அமுல் பிராண்டது எடுத்திருக்கேன். க்ரீம் ஃப்ரிட்ஜிலேருந்து ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்துடுங்க. 1 ஸ்பூன் பட்டர், அப்புறம் கொஞ்சம் நட்ஸ், நான் பாதாம் எடுத்திருக்கேன். அப்புறம் மோல்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸில் பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சுகரை நல்லா மெல்ட் பண்ணணும். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணவே கூடாது. என்னன்னா, இப்படி கிளறிட்டே இருக்கக்கூடாது. கிறிஸ்டலைசேஷன் ஆகி மறுபடியும் ட்ரை ஆகிரும். அப்புறம் சைடில் எல்லாம் சுகர் கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகிரும். ஸோ என்ன பண்ணணுன்னா, ஒரு லிட் போட்டு மூடி வச்சா சீக்கிரமாக ரெடி ஆகிரும். சைட்லேயும் கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகாது. இந்த சுகர் சிரப்பை ஸ்டவ்லேருந்து இறக்கிடலாம். அதுக்கப்புறம் இதில் பட்டர் ஆட் பண்ணணும். பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பட்டர் நல்லா மெல்ட் ஆகணும். சுகர் சிரப் சூடாக இருக்கணும். அடுத்து ஃப்ரெஷ் க்ரீமை பாதி பாதியாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் மீதி பாதி ஊற்றிக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ஹீட் பண்ண போகிறோம். மறுபடியும் ஸ்டவ்வில் வச்சு நல்லா ஹீட் பண்ணணும். கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். க்ரீம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்புறம் இதில் நட்ஸ் ஆட் பண்ணணும். நட்ஸ் நிறைய ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் ஃபஜ்ஜு சாப்பிட. நெக்ஸ்ட்டு சாக்லேட் ஆட் பண்ணணும். டார்க் சாக்லேட்டை நல்லா பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஆட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கிளறிட்டே இருங்க. சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகி மிக்ஸ் ஆகணும். ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா கிளறிட்டே இருங்க. ஸ்டவ் சிம்லேயே தான் இருக்கணும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்லேருந்து இறக்கிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க மோல்டில் இதை ஊற்றிக்கணும். நான் மோல்டில் ஊற்றிட்டு ஒரு 3 ஹார்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நான் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கல, வெளியவே தான் வச்சுருந்தேன். இதில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னன்னா, நல்லா செட் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரிட்ஜில் இன்னும் 1 மணி நேரம் வச்சுருந்தா நல்லா செட் ஆகியிருந்திருக்கும். கட் பண்ணுறதுக்கு பயங்கர சாஃப்டாக இருந்தது. நான் கட் பண்ண சைட்லலாம் கிராக்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இன்னும் நல்லா செட் ஆகலை. கட் பண்ணும்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு இன்னும் செட் ஆகலைன்னு. இருந்தாலும் பரவாயில்லன்னு கட் பண்ணிட்டேன். இந்த ஃபஜ்ஜுக்கு நட்ஸில் ஆல்மண்ட்ஸ் நல்லா செட் ஆகும். ஏன்னா நம்ம சாப்பிடும்போது ஆல்மண்ட்ஸ் க்ரன்ச்சியாக நல்லா இருக்கும் சாப்பிட. நம்ம க்ரீம் நிறைய ஆட் பண்ணனால தான் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கொஞ்சம் ஹார்டாக வேணும் அப்படின்னா நம்ம க்ரீமை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஆனால் ஃபஜ்ஜு இவ்வளோ சாஃப்டாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், ஃபஜ்ஜு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நான் கத்தியை ரொம்ப ப்ரெஸ் பண்ணி கூட கட் பண்ணலை. லைட்டாக தான் ப்ரெஷர் கொடுத்தேன், கட் ஆகிடுச்சு. உங்களுக்கு வித்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மோல்டு எடுத்துக்கணும். இன்னும் லென்த் கம்மியாக இருக்க மோல்டாக யூஸ் பண்ணோம்னா நமக்கு வித்து அதிகமாக வரும். நல்லா பெரிய பீஸாக வரும். இதை கையிலேயே கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருக்கும். வாயில் போட்ட உடனே கரைஞ்சிடும். கிட்டத்தட்ட சாக்லேட் மைசூர் பாக் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. ட்ரஸ்ட் மீ, டேஸ்ட்டு செமையாக இருக்குது. இந்த மாதிரி சாக்லேட் சம்மந்தமான வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.